அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மனிதன் அப்படின்ற வகையில் நமக்கு பலம் பலவீனம் இப்படி ரெண்டுமே இருக்கும் இல்லையா? பலம் அப்படின்னு சொல்கிற டைமுக்கு அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட், எதையுமே செய்யலாம் சாதிக்கலாம்னு சொல்லி ஒட்டோவாக இருக்கக்கூடிய ஒரு இது, அது அல்லாட பிளெஸ்ஸிங்ஸாக நம்ம பார்க்கலாம். ஒருத்தருக்கு கை இல்லையா, கால் இல்லையா, கண் பார்வை இல்லையா, இவங்க எல்லாம் நினச்சி கொண்டு இருப்பாங்க என்னன்னு சொன்னால் நமக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சி வருத்தி ஒரு மூலையில் ஓரத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த பலவீனம் எல்லாமே அல்லாஹ் தாலா எனக்கு தந்த ஒரு பிளெஸ்ஸிங்காக மாற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கை இல்லைன்றாலும் கூட இன்னைக்கு நிறைய சாதனைகளை பண்றாங்க, கால் இல்லைன்னு சொன்னாலும் சாதனைகள் பண்றாங்க. அல்லாஹ் எங்களுக்கு தந்தது ஒரு குறையே இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி அவங்களோட லைஃப்ல முன்னுக்கு போகக்கூடிய எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே எங்களோட லைஃப்ல ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு எடுக்கலாம். இப்படியெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாமே தந்தும் கூட நம்ம லைஃப்பில் எதுவுமே செய்கிறோம் இல்லையே, நமக்கு கான்ஃபிடென்ட் இல்லையே, நம்ம அது செய்கிறதுக்கான ஒரு முயற்சியாவது செய்கிறோம் இல்லையேன்னு சொல்லி நம்ம யோசிக்க தோணின ஒரு தருணங்களும் இருக்கும். நமக்கு அல்லாஹ் தாலா எல்லாமே தந்திருக்கிறான். கை காலை தந்திருக்கிறான், நல்ல பார்க்கக்கூடிய திறனை தந்திருக்கிறான், எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான இதுகள் நமக்கு இருந்தும் கூட நம்ம எதையும் செய்கிறோம் இல்லையே, நமக்கான தைரியம் இல்லையே. சில டைமுக்கு என்னால் இது செய்ய இயலுமா, நான் இதை செய்வேனா, இதில் சக்சீட் ஆகுவேனா, இது என் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சிங்கை கொண்டு வருமா அப்படின்ற யோசனை எங்களுக்குள்ளேயே இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம யோசிச்சு இருந்த மனுஷனால் என்றைக்குமே எங்களோட லைஃப்பில் வெற்றி பெற இயலாது. எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் வராது. அந்த கான்ஃபிடென்ட் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் எங்களால் இயலாத ஒரு விஷயத்தையுமே நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும். முதலாவது ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி போகணும். பல தோல்விகள் வரும். தோல்விகளை கண்டு நம்ம துவண்டு விட தேவையில்ல. தோல்விகள் வந்தாலும் கூட பல தோல்விகளை சந்திச்சதுக்கு பிறகு ஒரு நாளில் டெஃபினெட்லி எங்களோட லைஃப்ல வெற்றி கிடைக்கும். ஃபெயிலியர் அப்படின்றது தான் எங்களோட வாழ்க்கையில வெற்றிக்கு முதல் படியாக இருக்கும். ஸோ ஃபெயிலியர் ஃபெயிலியர் இல்லை, அதேமே வாழ்க்கையில வெற்றியிட முதல் படின்னு சொல்லி நினைச்சு பயணிங்க. லைஃப்ல என்றைக்குமே வெற்றி பெறலாம். அதே நேரம் ரொம்ப கான்ஃபிடென்ட் உள்ள பர்சனாகவும் எங்களால வரலாம். ஸோ அதுதான் முக்கியம். எந்த இடத்துல போனாலும் என்னால் தைரியமாக நிற்கலாம், தைரியமாக இருக்கலாம், தைரியமாக பேசலாம் அப்படின்ற ஒரு டேலண்ட், அப்படின்ற ஒரு இது நமக்குள்ள உருவாகணும். நம்மளும் ஒரு சிறந்த பெண்மணியாக இருக்கிறதுக்கு எங்களோட தைரியம் தான் எங்களுக்கு உதவி செய்யும். நமக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், ஒரு ஹார்டான ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த ஹார்ட் சிச்சுவேஷனையும் எங்களால் தாண்டி போகிறதுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான் எங்களுக்கு உதவி செய்யும். ஸோ நம்ம யாரையுமே எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் நம்ம யாரையும் எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நம்ம வளர்த்து கொள்ளணும்.